தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு, கர்த்தர் காத்திருப்பார். பிக்னிக்னு சொன்னாலே எங்க எப்போன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும்ல. எல்லாருக்கும் இதே உணர்வு இருக்குமான்னு கேட்டா இருக்கும், ஆனா இருக்காது. குழப்பறேன்ல, சொல்றேங்க. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு குடும்பத்துல ஃபேமிலியா சேர்ந்து பிக்னிக் போலாம்னு பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பாடா, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கும் அப்பாவோட உணர்வு. ஜாலியா ஸ்கூல் இல்ல, ஹோம்ஒர்க் இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பிள்ளைங்களோட உணர்வு இருக்கும். எப்பவும் தனியா இல்லாம போற இடத்துலயாச்சும் கணவர் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஏக்கத்தோட பிக்னிக்கு காத்திருக்கும் அம்மாக்களின் உணர்வு. இதே மாதிரிதான் ஏசாயா 30:18 படி கர்த்தரும் நமக்காக இறங்கும்படி காத்திருப்பாராம். நாம ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் என் மகள் இல்லனா என் மகன் அந்த காரியத்தை குறித்து என்கிட்ட கொஞ்ச நேரமாச்சும் பேச வரமாட்டாங்களான்னு ஏக்கத்தோட கர்த்தர் காத்திருப்பாராம். சோ காட வெயிட் பண்ண வைக்காம உங்க வெயிட்டிங் பீரியட குறிச்சு இன்னைக்கே இப்பவே பேச போங்க. ஆமீன்.